மார்னிங் ரொட்டீனில் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறத பண்ணும்போது நம்மளுக்கு ஏரோபிக்ஸ் அன்ஏரோபிக்ஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அட் த சேம் டைம் மென்டல் ஏரோபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் ஹவ் யுவர் லைஃப் வில் பி. ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்த பிறகு ஒரு 10 minutes அப்படிங்கிறது இதுக்குன்னு டெபிட் பண்ணி மென்டல் ஏரோபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம போய் ஒரு 2-3 ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுடைய மைண்ட் ஸ்டேட் அண்ட் யுவர் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராபின்ஸ் ரிசர்ச் இன்டர்நேஷனல், அதாவது மிஸ்டர் ஆண்டனி ராபின்ஸ் ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் கோச் ஆஃப் த US. அவர் 1980s ராபின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அந்த ஒரு நேம்ல, இப்போ அது ராபின்ஸ் ரிசர்ச் இன்டர்நேஷனல், பட் ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் 1980s. அந்த டைம்ல ராபின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற பேர்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார், based upon the book that he published in the 1980s. And the book's name was Unleash the Power Within. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸை எடுத்து ஒரு அழகான ஒரு வீடியோ ஜேர்னல் மாதிரி பண்ணி ஒரு 1.5 hours வீடியோஸ் மாதிரி போட்டிருப்பார். அந்த ஒரிஜினல் வீடியோடைய லிங்க்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது வீடியோ கேசட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டடி மெட்டீரியல். அதில் அவர் த ஓனர்ஸ் மேனுவல் ஃபார் யுவர் ஓன் பிரெயின் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தார். And when I was exposed to that video for the first ever time, I think way back in the year 2001-2002, அந்த டைமில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ. அதில் அந்த 1 மணி நேரம் வீடியோவில் கடைசி 7 நிமிஷம் அவர் இந்த மென்டல் ஏரோபிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து லேர்ன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கான்செப்டோடைய அடிப்படையில் வருது. Because all the exercises that you are going to do in this mental aerobics concept has got something to do with neuro-linguistic programming, NLP concept. எதிர்ச்சோன்னு நம்ம சப்போஸ் நம்ம if we hit our gym or if we go for a walk, if we go for a jog or whatever the physical form of workout may be, நம்ம வார்ம் அப்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க் அவுட் கூட நம்ம போவோம். அது மாதிரி இந்த மென்டல் ஏரோபிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a warm up for the brain to face the day. அதாவது நீங்க எந்திரிச்சு once you are physically very active, ஒரு 5 minutes இந்த மென்டல் ஏரோபிக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது உங்க மைண்ட்ல மட்டுமே இந்த 5 நிமிஷம் எக்ஸசைஸை நீங்க பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் உங்க டேவை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம். And let me tell you what is the first mental aerobic exercise. Look at this graphic. இது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ். ஸோ அதையே ஆத்தென்டிக்காக உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் தான் நான் இந்த கிராஃபிக் இங்கே போட்டிருக்கேன். As you can see here, the state, the internal representation, the physiology, இது 3 சேர்ந்து, அதாவது உங்களுடைய மனநிலை, the state of mind, உங்களுடைய பாடி லாங்குவேஜ், the physiology, அப்புறம் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடியாஸ், இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன், இது 3 சேர்ந்தது தான் உங்க பிஹேவியர். ஸோ அன்னத்து நாளில் உங்க பிஹேவியர் ஒழுங்கா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல இந்த 3 விஷயங்களை நீங்க ஒழுங்கா மாற்றணும். யுவர் இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் ஹேஸ் டு பி வெரி கிளீன் அண்ட் வெரி பியூர். யுவர் physiology ஹேஸ் டு பி வெரி ஸ்ட்ராங் லைக் a soldier. And most importantly, your state of mind has to be very very positive. என்னதான் நடக்குன்னு பார்த்துடலாமே. இன்னைக்கு நம்ம we will give the 100% efforts of ours and come what may, let us do the best அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ப்ராப்பர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ மென்டல் ஏரோபிக்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிங்கிறது உங்களுடைய இந்த 3 விஷயத்தை தெளிவாக வச்சுக்கிறது. ஸோ தட் யுவர் பிஹேவியர் இஸ் வெரி வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஃபிசியாலஜி, இது 3மே ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா நீங்க சில பிசியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை அப்படியே உங்களுக்குள்ள கொண்டு வரணும். இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியில ராபின்ஸ் சொல்றது பாத்தீங்கன்னா, as you could see, Boris Becker, a former tennis player way back in the 1980s, a legend in tennis, அவர் ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்லாட்டி ஒரு செட்டை கான்கர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கொடுக்கிற பாடி லாங்குவேஜ் இது. ஸோ நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் படி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ட் டஃபஸ்ட் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ள கொண்டு வந்தோம்னா the brain will start wiring the mechanisms in an appropriate way. நாம கொஞ்சம் ட்ரெண்டியா மாடர்னா பார்க்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு விராட் கோலி செஞ்சுரி அடிச்ச பிறகு அவர் எப்படி செலிப்ரேட் பண்றாரு அப்படிங்கிற அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்கல்கேட் தட் பாடி லாங்குவேஜ். இங்க என்னன்னா ஒரு சின்ன விளையாட்டுத்தனமான விஷயம், கொஞ்சம் கேட்கறதுக்கு ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்கும், ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய மேஜிக் அண்ட் சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. replicate and mimic the same body language. ஒன்று வேண்டாம்,
விராட் கோலி செஞ்சுரி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஓடி வந்து அப்படி ஆன் தி ஏர்ல வந்துட்டு ஃபிஸ்ட் பம்ப் அடிப்பார்ல, இல்ல சுப்மன் கில் வந்துட்டு அப்படியே பயங்கரமா கத்துவார்ல. இப்போ எங்க ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா எனக்கெல்லாம் வந்துட்டு டெண்டுல்கருடைய செலிப்ரேஷன் தான் ரொம்ப பிடிக்கும், ராகுல் டிராவிடுடைய செலிப்ரேஷன் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் when we were youngsters they were the stars, they are the stars even now. So basically அந்த பாடி லாங்குவேஜை நம்ம இன்கல்கேட் பண்ணோம் அப்படின்னா, what Tony Robbins and neuro-linguistic programming scientists say is, when you get into that body language, the brain produces the same chemicals that athlete and that champion had, and at that point of time you will get more energy and you will have more sense of achievement. So இதை அப்படியே மிமிக் பண்ணுங்க. போரிஸ் பெக்கர் டென்னிஸ் ராக்கெட் வச்சுட்டு இப்படி பண்ற மாதிரி, இல்ல விராட் கோலி வந்துட்டு அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு ஃபிஸ்ட் பம்ப் பண்ற மாதிரி, இல்ல ஜஸ்ட் செலிப்ரேட்டிங் தி விக்டரி ஆர் ஸ்க்ரீமிங், அந்த பாடி லாங்குவேஜ் அங்க பண்ணும்போது இது மூணுமே மாறுது. பிசியாலஜி மாறுது, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாறுது, இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் மாறுது. இது மூணு மாறும்போது எது மாறுது? உங்க பிஹேவியரும் சேர்ந்து மாறுது as a result. So this is the first mental aerobic exercise. எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல ஸ்ட்ரேஞ்சா இருக்கா? ரெண்டாவும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னம்னா எஸ், நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படித்தான். அதாவது பிரெயின் நியூரான்ஸுக்கு சில ப்ரோக்ராம்ட் பிக்சர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டை கொடுக்கும்போது அது அந்த மாதிரி மாறும். ஒரு ஸ்போர்ட் விளையாண்ட உடனே நீங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்றீங்க. ஒரு மால்ல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த கேமிங் அரீனாக்கு போய் ஒரு 1000 rupeesக்கு வந்துகிட்டு கேம் கார்டு போட்டு நீங்க விளையாடும் போது அதுக்கப்புறம் யூ ரியலி ஃபீல் குட். ஏன்னு சொல்லி கேட்டா அங்க இது மூணுமே மாறுது. இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன், பிசியாலஜி அண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மூணுமே மாறுது. இன்னைக்கு பாக்ஸ் கிரிக்கெட், அதாவது டர்ஃப் கோர்ட்ல வந்துகிட்டு கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஏன் வந்து அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் அங்க டர்ஃப் கோர்ட்டுக்கு போய் விளையாடுறாங்க அந்த சாட்டர்டே சண்டே? பிகாஸ் when they relive the moment of their past cricketing gully cricket days, they will feel good. அதனாலதான் அவங்க அப்படி போயிட்டு இருக்காங்க. ஸோ எடுத்த உடனே மென்டல் ஏரோபிக்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம பண்ணி அண்ட் சேஞ்ச் த இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன், பிசியாலஜி அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அண்ட் யூ வில் ஹாவ் சூப்பர் பவர். ஹீமேன் அப்படி கத்தியை காமிச்ச உடனே த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொன்ன உடனே அந்த கத்தியில வந்து பவர் 1000 voltageல இறங்கி அவர் பெரிய பவர்ஃபுல்லான மேனா மாறாருல, இது அந்த மாதிரி தான். The second mental aerobic exercise is even more interesting, and இதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். It's called as a Scramble Neuro-Linguistic Therapy Program. ஸோ இப்படி நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தை பற்றின ரிலேட்டட் வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டைம் இருக்கும்போது போய் பாருங்க. இந்த ஸ்கிராம்பிள் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ அது இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தெளிவாக அந்த லிங்க்ஸ் போட்டிருக்கேன். நமக்கு நடந்த ஒரு மோசமான நிகழ்வை அப்படியே வந்து ஒரு ஃபன்னியான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மிக்ஸ் பண்ண ஒரு பிக்சரா பார்க்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு நம்ம ஒரு சிக்னலிங்கை கொடுக்க முடியும். அப்படி சிக்னலை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூ ஆர் மிஸ்ஸிங் தட் சீரியஸ்னஸ், இன்டென்சிட்டி அண்ட் யூ டேக் திங்ஸ் வெரி லைட்லி. ஸோ இந்த ஸ்கிராம்பிள் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை மென்டல் ஏரோபிக் எக்ஸசைஸ் நம்பர் 2 நம்ம கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ப்ரீவியஸ் டேல இல்லை ப்ரீவியஸ் வீக்ல இல்லை ப்ரீவியஸ் மந்த்ல நம்ம மனசை போட்டு ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். யாரோ ஒருத்தருடைய பிஹேவியர், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடைய பிஹேவியர், இல்லை ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிராம்பிள் டெக்னிக்கோடைய கான்செப்டே என்னன்னு கேட்டா, ஸ்டெப் நம்பர் 1, முதல்ல அந்த சீரியஸான விஷயத்தை மைண்ட்ல பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ரொம்ப மோசமா ஃபீல் ஆகும். அதை ரிவைண்ட் பண்ணும்போது நேச்சுரலாவே ரொம்ப மோசமா ஃபீல் ஆகும் இல்லையா? அண்ட் ஸ்டெப் நம்பர் 2, அந்த என்டையர் சீரியஸ் சிச்சுவேஷனை ஒரு காமெடியா பார்க்கறது. அந்த காமெடியா பார்க்கறதுக்கு கார்ட்டூன் தெராப்பின்னு இது நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லுவேன். இந்த காமெடியா பார்க்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஏதாவது ஒரு காமிக் கேரக்டர் இல்லை அனிமே கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னா, புட் தட் ஹியர். ஐ மீன் ஹியர் இன் திஸ் ஓல்டு டாக்குமெண்ட்ரி கிளிப், ஒரு திட்டுற ஒரு பாஸ் அப்படிங்கிற அவருடைய ஃபேஸ்ல இருந்து நம்ம பார்க்குற சீரியஸ்னஸ் அப்படிங்கிறத அப்படியே வந்து அவர் ஒரு கிளவுனா மாற்றி அவர் சொல்ற அதே வார்த்தையை கேட்கும் போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த சீரியஸான விஷயம், மேபி உங்க லைஃப்ல இந்த மாதிரி நபர்கள் யாராவது உங்களை ரொம்ப ஹாண்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல ஒரு சண்டேல அப்படிங்கிறது இருக்கும்போது, you have to imagine as if it is a kind of a funny environment. So on the entire scenario வந்துட்டு நம்ம ஃபன்னியா மாத்துறது அப்படிங்கிறது it's an interesting proposition. Maybe you imagine the same person as a cartoon image, as a funny a humor based kind of an
an invigoration and you see a lot of fun. அவங்க காமெடி பண்ற மாதிரி, அவங்க பேசுறதே காமெடியா இருக்கிற மாதிரி imagine. No offenses meant to them. இது நீ உங்களுக்குள்ள பண்ணிக்கிறது. நம்ம பாடி ஷேமிங்கோ இல்ல அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம இங்க எதுவுமே பண்றது இல்ல. நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நம்ம இந்த ஸ்கிராம்பிள் பேட்டர்ன் அப்படிங்கறத நியூரோ லிங்குவிஸ்டிக்கா பண்றோம். So that we get the peace of mind. இது அவ்வளவு பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. Let us take it easy. அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்கு வரது மட்டும்தான் இங்க நம்மளுடைய கோல். ஓகே, ஸோ அடுத்த ஒரு 2 நிமிஷம் இந்த ஸ்கிராம்பிள் அப்படிங்கிறத பண்றீங்க. மென்டல் ஏரோபிக்ஸ்ல the third exercise is picturing the day you want. அன்னத்து நாள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. That might be a Monday, that might be a Thursday, that might be a Friday, that might be a Wednesday, which is in the middle of the week, and you've got a very big project presentation, or you have a report to be submitted, or if you're a student, you have a seminar to be presented, or you have an internal examination that you have to give, and that is going to determine your internal marks. Whoever you are and whatever you are doing, so அன்னத்து நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது நீங்க மட்டும்தான். So